வெல்கம் டு Anuvin உலகம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். போன வாரம் வந்து தமிழ் நியூ இயர் விஷ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் பேர் வந்து எனக்கு கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க, ஏன் அவனும் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப சாரிங்க, ஆஃபீஸ் ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ஒர்க்கிங் டேஸில் ஈவினிங் எடிட்டிங்கோ வாய்ஸ் ஓவரோ கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஃப்ரைடே ஈவினிங்க்கு தான் நான் வந்து எடிட் பண்ணவே உட்காடுறேன். அதை நம்ம எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் வாய்ஸ் ஓவர் தம்ப்நெயிலெல்லாம் ரெடி பண்ண எனக்கு சாட்டர்டே நைட் ஆயிடுது. ஸோ இப்போ வீடியோ வந்து எய்தர் சாட்டர்டே நைட்டு போடுறேன், இல்லைனா சண்டே மார்னிங் போடுறேன். அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே ஒரு சண்டே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வர மாதிரி நான் மேக் ஷூர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்மளோட வீடியோ டாபிக் பார்த்துருப்பீங்க, கம்யூனிட்டி கார்டனில் ஃபர்ஸ்ட் டைம் கார்டனர் அப்படின்னு. என்ன கம்யூனிட்டி கார்டன் அப்படிங்கிறீங்களா? நான் உங்களை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். கம்யூனிட்டி கார்டனா என்ன, எப்படி இருக்கும் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த தடவை வந்து வெஜிடபிள் கார்டனிங் நேராக சாயிலில் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது, ப்ராக்ரஸ் ஆகிறது, இது மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கார்டன் அப்டேட்ஸும் ஆட் பண்ணுறேன் என்னோட நார்மல் வீடியோஸில். அதனால் உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து இந்த ஊர், அதாவது நியூ இங்கிலாந்து வெதரில் நம்ம வந்து வெஜிடபிள் கார்டன் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது. நாங்களுமே ஃபஸ்ட் டைம் தான் சாயிலில் ட்ரை பண்ண போகிறோம். பக்கெட் கார்டனில் இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய வராது வெஜிடபிள்ஸ், ஓரளவுக்கு வரும். ஸோ எனக்கு வெங்கடேஷ்க்கு ரொம்ப ஆசை, நிறைய காய்கறி செடி போட்டு நல்ல காய்கறியெல்லாம் எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். இங்கே கம்யூனிட்டி, பர்லிங்டன் கம்யூனிட்டி, லெக்சிங்டன் கம்யூனிட்டிக்கு நமக்கு வந்து டொனேட் பண்ணலாம் காய்கறியெல்லாம் நல்லா நம்ம இது பண்ணி, அதுவுமே பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த தடவை வந்து சூப்பராக வெஜிடபிள் கார்டன் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வெங்கடேஷ் வந்து கம்யூனிட்டி கார்டனில் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து சூடாக ஒரு டீ போட்டுட்டு அங்கே போக போகிறேன். உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம சுற்றி பார்க்கலாம், கார்டன் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து இந்த கார்டன் வந்து ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்குங்க. நடந்து வர முடியாது, காரில் தான் வர முடியும். ஸோ நான் வந்து நல்ல ஒரு டீ போட்டுட்டு கிளம்பியிருக்கேன். வெங்கடேஷ் வந்து சின்ன கார் எடுத்துகிட்டு முன்னாடியே போயிட்டாங்க. ஒரு 3 மணி போலேயே போயிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த லேண்டை வந்து கொத்தி விட்டு ரைஸ் பெட்லாம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க. நான் வந்து சரி லேட்டாக நல்ல சூடாக டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். 4:45 இருக்கும் நான் போகும்போது. அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அவரை காருக்குள்ளே வந்து தான் குடிக்க சொல்லணும் டீ. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஸ்மெல் பண்ணுங்க. எல்லாருமே இந்த கார்டன் கம்போஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாரும் அவங்க லேண்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஐடியல் வைல்ட் கன்சர்வேஷன் ஏரியா, அந்த இடம் பேர். ஸோ இந்த பிளாட்டு தான் எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்தப்போ இதை எடுத்த வீடியோ. இந்த எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த ஒரு 20x10 இந்த இடம் சைஸு. இந்த பிளாட் வந்து ஹாஃப் பிளாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் என்னன்னாலும் நம்ம போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் மரம் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இங்கே நல்லா காமிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐடியல் வைல்ட் கன்சர்வேஷன் ஏரியா. இது வந்து லெக்சிங்டன், எங்களோட டவுனில் இருக்கிற கம்யூனிட்டி கார்டன். ஸோ இங்கே வந்து நிறைய பிளாட் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பிளாட்ஸ் போல் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வருஷம் கார்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிட்டர்னிங் கார்டனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த பிளாட்டில் வேலை பார்த்தாங்களோ அதே பிளாட் கூட அவங்க ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம நியூ கார்டனருக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணணும். குலுக்கல் முறையில் உங்களுக்கு வந்து கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கார்டன் பண்ண அலோவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். எங்களோட சேர்ந்து 180, அதாவது 180 நியூ கார்டனர்ஸ் இந்த தடவை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் குலுக்கல் முறையில் 13 பேருக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எங்கள் வெங்கடேஷ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். பரவாயில்லையம்மா, நமக்கு வந்து இந்த பிளாட் கிடச்சிருச்சு, நம்ம இந்த தடவை சூப்பராக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்யூனிட்டி கார்டன் நம்ம சுற்றி பார்க்கலாம். நிறைய பேர் அவங்க பிளாட்டை வந்து ஃபென்ஸ் போட்டு அவங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வசதியாக இருக்குது. அந்த பெரிய பெரிமீட்டர் சுற்றி ஃபென்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்காங்கங்க. அப்புறம் வாட்டர் சப்ளை நம்மளோட டவுன் வாட்டர் தான், அதுவுமே இங்கே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் சப்ளை இருக்குது, ஃபென்ஸ் இருக்குது, அப்புறம் கம்போஸ்ட் கூட வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம தான் இது பண்ணோம். ஸோ வெங்கடேஷ் பார்த்திங்களா அந்த லேண்டை வந்து நல்லா கொத்தி விட்டு ரெய்ஸ்ட் பெட் பண்ணிகிட்ருக்காரு. அதான் காமிச்சார் என்கிட்ட, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது எங்களோட பக்கத்து பிளாட்டு.
எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பிளாட்டில் அவங்க திங்ஸு அங்கே போடுற மண் எதுனாலும், அதாவது எக்ஸ்ட்ராவாக எல்லாமே ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணணும். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் பெஸ்டிசைட் அதுதான் இங்கே யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. கார்டனுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து நம்ம நியூ கார்டனர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபென்ஸ் உங்களோட பிளாட்டுக்கு குட்டியாக ஃபென்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ளாட்டை விட்டு வெளியில் வந்து எதுவும் செடிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்களா எப்படி அழகாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது காற்றுக்கெலாம் பறந்த சீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைட்டு துணி வச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க பிளாட்டை அவங்கவுங்க டேக் கேர் பண்ணிக்கலாம், கவர் பண்ணி அந்த மாதிரி டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்டுமே வந்து நல்லா வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ்டு பெட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மேலே எடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது வடிஞ்சு கீழே போயிடும், அதுக்காண்டியே அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க பிளாட்டும் பார்த்தா நமக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த ப்ளூ கலர் வந்து வாட்டர் கேனுங்க, இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வாட்டர் கேன் இருக்குது. இங்கே நம்ம அந்த தண்ணி குழாயிலேருந்து பக்கெட்டில் பிடிச்சி தான் போய் தண்ணி ஊற்றணும், ஹோஸ் பைப்லாம் கிடையாது. ஸோ இங்கே கொஞ்சம் வேலை தான், பட் இருந்தாலும் நம்ம நிஜமாக விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணலாம். ஸோ நிஜமாகவே நீங்கள் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இங்கே அப்ளை பண்ணணும். இல்லைனா அந்த லேண்ட் வந்து வேஸ்ட் ஆயிரும், ரொம்ப வீடாக முளைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால அவங்க வந்து ரியலி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்குங்க, இல்லைனா வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு போட்டிருக்காங்க, அந்த ஓரத்தில் பூண்டாக இருக்குது. ஸோ இப்போ தான் எங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் இல்லையா. ஸோ ஏப்ரல் வந்து இன்னுமே குளிர் தான், 40ஸ்க்கு போயிடுது நைட்டெல்லாம். பகலில் வந்து 50, சில நேரம் வந்து 65 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா வசதியாக ஒரு கார்னரில் கிடச்சிருக்கு. அப்புறம் இது வந்து காம்போஸ்ட் பின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் லேண்ட்லேருந்து ஏதாவது செடி, வேஸ்டான செடி, வீட்ஸ் இதெல்லாம் நம்ம பறிக்கும் போது கொண்டு வந்து இதில் போட்டுடலாம். ஸோ காம்போஸ்ட் அதுவாக ரெடி ஆகும். அதே மாதிரி நமக்கு லெக்சிங்டன்லேயே காம்போஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, அதையும் கொண்டு வந்து இங்கே ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை ட்ராஷ் எதுவுமே போடக்கூடாது, அதனால அங்கே வசதியாக அங்கே காம்போஸ்ட் பின்னும் இருக்குது. நமக்கு காம்போஸ்ட் பின் கிட்டேயே நம்மளோட பிளாட்டு, அதான் சொன்னேன் நல்ல கார்னர் பிளாட்டு, கார்னர் ஆஃபீஸ் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக பார்க்க போகிறோம். நம்ம தான் வந்து இந்த நம்மளோட பிளாட்டை வந்து குட்டியாக ஃபென்ஸு போடணும்னு நினச்சிருக்கோம், அந்த வேலை இருக்குது. அப்புறம் என்ன செடி நடணும்னு அதை காரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இங்கே கார்டன் சென்டர் போய் கொஞ்சம் செடியாகவே வாங்கிட்டோம். ஏன்னா இப்போ வந்து இனிமேல் விதை போட்டு வரணும்னா லேட் ஆகும். ஸோ இந்த கோல்டு பீரியடில் நம்ம என்ன விதை செடி வைக்க முடியுமோ அந்த செடி அங்கே வாங்கியிருக்கு. இது வந்து கவு மேன்யூர், நம்ம மாட்டு சாணம் இருக்குல்லங்க, அதை தான் நாங்கள் வந்து மேன்யூராக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பாருங்கள், இந்த செடி வந்து சுகர் ஆர் ஸ்னோ பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுகர் பீஸு நல்லாயிருக்கும், அது நம்ம பட்டாணி அப்படியே சாப்பிடலாம். அந்த மாதிரி அது க்ரீப்பர் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓரமாக தான் வைக்கணும். அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா 3 சுகர் பீஸ் வாங்கியிருக்கோம், அதுதாங்க நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வாங்கியிருந்தோம். முட்டைக்கோஸுமே வந்து நான் ரொம்ப சமைக்க மாட்டேங்க, முட்டைக்கோஸ் எப்போயாவது தான் வாங்குவேன். ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கோல் வெதரில் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வரும். நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வச்சிட்டோம்னா பீட்ரூட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்க. ஸோ அதுவுமே ஒரு நிறையா வாங்கியிருக்கேன். அப்புறம் ப்ரக்கோலியும் வாங்கினேன், இதுவும் கேபேஜ் செடி. ஸோ இது எவ்வளோ விற்றாங்க அப்படின்னா 6 செடி வந்து $3 விற்றாங்கங்க. ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு, $2.99 அந்த மாதிரி. ஸோ அதனால் ஒவ்வொரு இதுவுமே நான் 2 பேஸ்கெட். இது வந்து ப்ரொக்கோலியுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல அயன் சத்து இருக்கும். ஸோ இந்த ஊரில் கிடைக்கிற காய் நமக்கு, அதனால் அந்த செடிகளாக வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட்டுக்கு வந்து வெங்கடேஷ் இந்த ஃபென்ஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த இது வந்து எதுக்கு அப்படின்னா, வெளியிலேயே ஃபென்ஸ் இருக்குது, பட் சம்டைம்ஸ் வந்து அணில், முயல் குட்டி இதெல்லாம் வந்து அதையும் இது பண்ணிட்டு வந்துடும். கதவை லேசாக திறந்து வச்சுருந்தா அது வழியாக வரும், இல்லைன்னா கீழே பொந்து போட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஃபென்ஸும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து அவ்வளோலாம் பாதுகாக்க முடியாது. இப்போ நம்ம பிளாட்டுன்னு ஒரு அடையாளத்துக்காண்டியாவது நம்ம வந்து இந்த ஃபென்ஸு போட்டுக்கலாம்னு நினச்சோம், அவ்வளோதான். அதுக்காண்டி தான் ஒரு குட்டியாக வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம செடிக்கு வாங்கிட்டு வந்த செடியை நடுறாங்க. ஸோ அதுதான் பிளான் பண்ணோம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நினச்சோம் அப்படின்னா, நம்ம 5 இன்ச்சு இல்லைனா 6 இன்ச்சு கேப்பில் வந்து செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு,
பீட்ரூட்டும் முட்டைக்கோஸும் இந்த மாதிரி வச்சோங்க. அடுத்து இந்த ஓரத்தில் வந்து சுகர் பீஸ் வச்சிட்ருக்கோம். ஏன்னா இது க்ரீப்பராக இருந்தாலும் இருக்கும், நம்ம பக்கத்தில் வந்து இன்னொரு குச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சது. இது வந்து நம்மளோட ப்ரக்கோலி செடி வந்து தனியாக இங்கே வச்சுருக்கோம். அது கொஞ்சம் மேலே வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதனால இது எப்படி வரும்னு தெரியாது, அதனால நம்ம தனித்தனியாக தனியாக இன்னொரு லைனில் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுவுமே நல்ல கேப் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நமக்கு கொஞ்சம் நல்ல இடம் இருக்கிறதுனால வசதியாகவே வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து நம்ம தண்ணி பிடிக்கணும். தண்ணி ஊற்றினா இந்த இதில் வந்து தான் பிடிக்கணும். ஸோ இந்த தண்ணி எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு காமனாக ஒரு இடத்துல குழாய் வச்சுருக்காங்க. நம்ம அதை திறந்து விட்டோம்னா இந்த ஒவ்வொரு பேரலும் நிறைஞ்சிருது. ஸோ நமக்கு இங்கே மேலே வந்து அந்த டியூப்பில் வந்து தெரியும் ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்பாஞ்சு உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த மெயின் வாட்டர் சப்ளையை திறந்து விட்டு இந்த பேரலை நிறச்சிக்கணும். இப்போதைக்கு தண்ணி ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 2 பக்கெட் தண்ணி தான் பிடிக்க போகிறோம். ஸோ தண்ணி பிடிச்சி ஊற்றின பிறகு இந்த பேரலை நிறச்சிட்டு நம்ம போகணும். ஒவ்வொரு கார்டனரும் அதை பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இந்த கார்டனுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும்னா அதை மார்ச்லேயே அப்ளை பண்ணிடுறாங்கங்க நியூ கார்டனர்ஸ்க்கு. ரிட்டர்னிங் கார்டனர் வந்து நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாலே நமக்கு அதே பிளாட் வேணும்னா அதே கொடுத்துருவாங்க. இல்லை வேறு பிளாட் வேணும்னா அதை நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க ரிட்டர்னிங் கார்டனருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. நியூ கார்டனர் அதுக்கப்புறம் தான் இருக்கிற பிளாட்டை பொறுத்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே என்னென்னா நம்ம இந்த மாதிரி இந்த கார்டன் காமன் ஏரியாவையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 ஹவர் காமன் கார்டன் ஹெல்ப் பண்ணவும் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம கார்டனில் நல்ல செடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா தண்ணி வடிகிறதுக்கும் நல்லா வசதியாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தண்ணி வடிஞ்சிரும். ஸோ இந்த கார்டனை வந்து வாரத்தில் 2 நாள் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஜில்லுன்னு இருக்கிறதுனால தண்ணி வந்து ஒரு 3 நாளுக்கு ஒருக்க வந்து ஊற்றுனா போதும். அப்பப்போ மழையும் பெய்யுது, அதனால ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறேன் கார்டன். ஸோ சூப்பராக ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்ம ஊரில் வயக்காட்டுக்கு போவோம் இல்லையா, அந்த ஃபீலிங் எனக்கு இந்த மாதிரி நம்ம வயக்காட்டுக்கு போகிற மாதிரி ஃபீலிங் வருது. ஸோ நம்ம அடிக்கடி இங்கே வரப்போகிறோம். இது எப்படி வளருது அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். கம்யூனிட்டி கார்டனில் வந்து அடுத்த செடி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து seedsofindia.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். என்ன வந்திருக்கு அப்படின்னா, புடலங்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய், பாவக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக மண் போட்டு அந்த விதையை விதைச்சி இப்போதைக்கு கொஞ்சம் செடி வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வெண்டைக்காய் அது வந்துட்டுருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே கொஞ்சம் வச்சுருக்கோங்க. இது வந்து தான் புடலங்காய் வச்சுருக்கு, இனிமே தான் வரும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வச்சோம். இது வந்து பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் கீழே வந்து பாவக்காய், அது வந்து ஸ்குவாஷ், அது இந்த ஊர் கடையில் தான் வாங்கணும், சம்மர் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஆர்கானிக்கு. ஸோ நம்ம வந்து நல்லா ஆர்கானிக்காக வளர்க்கலாம் அப்படின்னு. இது வந்து முள்ளங்கி வந்து ஒரு 3 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா வந்துருச்சு. அங்கிட்டு வந்து கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே நல்ல வெளிச்சம் வருது இல்லையாங்க, அதனால இந்த இடத்துல வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இந்த தடவை வந்து கம்யூனிட்டி கார்டனை நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். எஃபெக்டிவாக மாற்றி அதாவது ஒரு இது வந்த உடனே நம்ம அடுத்த செடி போடணும் அப்படின்னு நினச்சிருக்கு. ஸோ நல்லா பிரிஸ்காக போக போகுது இந்த வருஷம் கார்டனிங். ஸோ உங்களோடையும் வந்து நான் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா, வெயில் அடிக்குது. ஓரளவுக்கு 65ல் இருக்குது, அதனாலேயே நல்லா இருக்குது. ஸோ எனக்குமே இங்கே வந்து சூப்பராக பிடிச்சிருக்கு இந்த வெதரு. அப்புறம் அப்படியே நம்ம வெளியிலையும் போய் பார்க்கலாம். இந்த வருஷம் கார்டனில் வந்து புதுசாக நம்ம என்ன வச்சுருந்தோம்னா டியூலிப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நல்ல என்னோட வீட்டு வாசல் கிட்ட வச்சுருக்கேன், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நம்ம ஹைட்ரஜனியா அப்படிங்கிற ஒரு செடியுமே வாங்கியிருக்கு. அதுவும் நல்ல வந்து நம்ம ஊரில் இட்லி பூ மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக வருது. இது வந்து அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலர் ஹைட்ரஜனியா. இங்கே பாருங்கள், இங்கே எல்லோ கலர் டியூலிப் நல்லா வந்திருக்கா பார்த்தீங்களா, இது எல்லோ டியூலிப்ஸ். ஸோ டியூலிப்ஸ் கொஞ்சம் நிறையவே வந்து இந்த வருஷம் வச்சுருக்கோம். நல்ல அந்த ஓரமாக இந்த வரிசையாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ இந்த ஹைட்ரஜனியாவுமே ரொம்ப அழகு கலர்ஸ் இருந்தது. அன்றைக்கி கார்டனிங் ஷாப்புக்கு போனப்போ இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். இந்த பிங்க்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ரெட்டு கலர் பூ பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய தண்ணி வேண்டியிருக்கு இந்த செடிக்கு, அதனால் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறோம் இந்த செடிகள் எல்லாத்துக்குமே. நடுவில் பார்த்திங்கன்னா டியூலிப்ஸ் வச்சுருக்கோம், எல்லாமே அழகாக வந்துட்டுருக்கு. நல்லா பூத்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா மொட்டு உங்களுக்கு தெரியும், மொட்டு வந்திருக்கு.
ஸோ டியூலிப்ஸ் வந்து இந்த டைமில் தான் வரும், ஸ்ப்ரிங்கில் தான் வரும். எனக்கு வந்து ரொம்ப ஆசை, நிறைய இடத்துல வந்து அழகழகாக டியூலிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து டியூலிப்ஸும் ஹைட்ரஜனியாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது நல்லா பூத்தோடனே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன், கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த கம்யூனிட்டி கார்டன் வந்து லீஸ் மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு வந்து ஹாஃப் பிளாட் $25, ஃபுல் பிளாட் வந்து $50. ஸோ நம்ம லீஸ்க்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life, bye.